நம்ம இப்போ இந்த டின்னில் எப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைனிங் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அதை வச்சு எப்படி இந்த டின்னை லைனிங் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். நம்ம சென்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 5.5 சென்டிமீட்டர் கிட்ட வருது. சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 சென்டிமீட்டர் வருது. ஸோ அந்த ரெண்டு பக்கமும் நமக்கு 2.5 வரும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 10.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். ஒரு பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 10.5 சென்டிமீட்டருக்கு நம்ம மெஷர் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே மேலேயும் கீழேயுமே நம்ம நமக்கு 4 பக்கமுமே 10.5 சென்டிமீட்டர் வரணும். இந்த பக்கமும் 10.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அளந்துருக்கோம் இல்லையா? அளந்து இதை கிழிச்சு வச்சுருக்கோம். இந்த இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த சைடு 10.5 சென்டிமீட்டர் வரும். இந்த பக்கம் நீங்கள் அளந்தீங்கனாலும் உங்களுக்கு 10.5 சென்டிமீட்டர் வரும். ஸோ 10.5க்கு 10.5 அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டின்னுக்கு தகுந்த மாதிரி இந்த டின்னு இருக்கு இல்லையா? நம்ம அளந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சைடும் இந்த சைடும் கரெக்டாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம 4 பக்கமும் மடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு உங்களுக்கு 4 பக்கமும் தெரியுது இல்லை? அதை வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 4 பக்கமும் நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம். இன்னொரு பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் இந்த அளவுக்கே வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் இப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை கேவிட்டிஸ் இருக்குது? நமக்கு 6 கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ 6 பேப்பர்ஸ் இதே மாதிரியே 10.5 சென்டிமீட்டர் 10.5 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லா சைட்லேயுமே. இப்போ நம்ம 4 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை மடித்து வச்சுக்கலாம். இந்த டின்னில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது குக்கிங் ஸ்ப்ரே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்ப்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஓரங்கள்லாம் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கிறப்ப இது நல்லா நமக்கு ஒட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஆயில் வச்சு நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் டின்னை. இப்போ நம்ம ஆயில் வச்சு டின் எல்லாத்தையுமே க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இப்படி மடித்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஷீட்டை இப்படி வைங்க. வச்சுட்டு ஒவ்வொரு கார்னராக ஓப்பன் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு கார்னராக ஓப்பன் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. சைட்லேயும் ஸ்டிக் ஆயிரும். நம்மளுக்கு கீழேயும் அது நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே அது ஸ்டிக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஷீட்டையும் நம்ம அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம எல்லா கேவிட்டிஸ்லையும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம லைனிங் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம அந்த டின் ஃபுல்லாகவே நம்ம லைனிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டின்னுக்கு எப்படி நம்ம லைனிங் பண்ணலான்றதை காட்டுறேன். ஸோ அதுக்கு உள்ளது மாதிரியே தான் இதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நமக்கு 15 சென்டிமீட்டர் வருது, சைடில் ஒரு 6 சென்டிமீட்டர் வருது. அப்படின்னா இங்கேயும் 6 இங்கேயும் 6, நமக்கு 12. ஸோ 15 + 12 நமக்கு ஒரு 27 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு லைனிங் போட்டுக்கலாம். இந்த சைடு 27 இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த சைட்லேயுமே 27க்கு மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த சைடில் 27 இருக்குது, இந்த சைட்லேயும் 27 இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ண அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை சைட்லலாம் கரெக்டாக வச்சுக்குவோம். நம்ம அளவுக்கு மடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த அளவு வச்சு அப்படியே இதை மடிச்சுக்குவோம். இப்போ நம்ம 4 பக்கமே இதை நல்லா மடித்தாச்சு. நம்ம முன்னாடியே அந்த இதில் கட் பண்ண மாதிரி இந்த கார்னர்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் இப்படி நம்ம மடித்து வச்சுக்கலாம். முன்னாடி மாதிரியே அந்த இதில் க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்குவோம். அந்த டின்னை சைட்ஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டோம். கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேப்பரை உள்ளே வச்சு ஒவ்வொரு கார்னராக ஓப்பன் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நீட்டாக பார்ச்மெண்ட் பேப்பர் இதில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது தாங்க, இங்கே பாருங்கள், நம்ம சூப்பராக பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு இந்த டின்னை எப்படி லைனிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். Thank you.